தலைப்பு: கேரள குட்டிச்சாத்தான், உயிர் உலுக்கும் ரகசியம். கேரளாவின் பசுமையான கிராமத்தில் புதிதாக குடியேறும் தேவி பரமனின் பழைய களஞ்சிய அறையைப் பற்றி கிராம மக்கள் முணுமுணுப்பை கேட்கிறாள். அந்த அறை குட்டிச்சாத்தானால் வசிக்கப்படுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆரம்பத்தில் இதை வெறும் மூட நம்பிக்கை என்று நினைக்கும் தேவிக்கு அந்த அறையை சுற்றியும் அதன் உள்ளேயும் நடக்கும் விசித்திரமான திகிலூட்டும் சம்பவங்கள் அந்த அறையின் இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன. தனது நண்பன் ராஜனுடன் சேர்ந்து தேவி அந்த மர்மத்தை ஆராயும் போது குட்டிச்சாத்தான் என்ற அந்த அமானுஷ்ய சக்தி பரமனின் குடும்பத்திற்கும் தேவிக்கும் உள்ள ஒரு இருண்ட தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக குட்டிச்சாத்தான் தனது பயங்கரமான விலையை கேட்கும்போது அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதே இந்த கதை. பாகம் 1. அச்சுறுத்தும் களஞ்சிய அறையும் மெல்லிய எச்சரிக்கைகளும். மெல்லிய கேரள கிராமத்தின் இயற்கை ஒலிகள், பறவைகள் சத்தம், தூரத்தில் ஒரு கோயில் மணியோசை, தென்னை மரங்கள் அசையும் சத்தம், படிப்படியாக ஒருவித மெல்லிய சத்தமற்ற அமானுஷ்ய சத்தம் கலக்கிறது. சில கிராமங்கள் தங்கள் அழகியலால் நம்மை மயக்கும். ஆனால் சில கிராமங்களில் பசுமைக்கும் அமைதிக்கும் அடியில் தலைமுறைகளாக புதைக்கப்பட்ட ரகசியங்கள் உறங்கும். கேரளாவின் அடர்ந்த பசுமைக்கு நடுவில் அமைதியான ஒரு கிராமத்தில் அங்குதான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. ஒரு சாதாரணமாக தோன்றும் களஞ்சிய அறை, அதற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு பயங்கரமான சக்தி. பரமன் மெதுவாக ஆனால் அன்புடன், வாங்க தேவி, இங்க வந்து தங்க உங்களுக்கு சௌகரியமா இருக்குமான்னு தெரியல, இது ரொம்பவும் கிராமம். தேவி சிரிப்புடன், பரமன் அங்கிள், எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நகரத்து சத்தத்தை விட இந்த அமைதி ரொம்ப அழகா இருக்கு. உங்க வீடும் தோட்டமும் அருமையா இருக்கு. தேவி தன் பாட்டி அம்மச்சியின் உடல் நலம் குன்றியதால் கேரளாவின் தொலைதூர கிராமத்தில் உள்ள பரமன் அங்கிளின் வீட்டில் தங்குவதற்கு வந்திருந்தாள். பரமன் ஒரு வயதான அமைதியான மனிதர். அவனது வீடு பாரம்பரிய கேரள பாணியில் கட்டப்பட்டு சுற்றிலும் பசுமையான தோட்டத்துடன் அழகாக இருந்தது. ஆனால் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த ஒரு பழைய பெரிய களஞ்சிய அறை தேவியின் கண்களை கவர்ந்தது. அதன் கதவு எப்போதும் பூட்டப்பட்டு தூசி படிந்து சாதாரணமாக தோன்றினாலும் கிராம மக்கள் அதை பற்றி ஒருவித பயத்துடனே பேசினர். சுற்றுப்புற ஒலி, பழைய கதவின் மெல்லிய கீச்சொலி, தூரத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம். தேவி பரமனிடம், அங்கிள், அந்த அறை மட்டும் ஏன் எப்பவும் பூட்டியிருக்கு? ஸ்டோர் ரூமா அது? பரமன் சற்று தயக்கத்துடன், ஆமாம் தேவி, அது ஒரு பழைய ஸ்டோர் ரூம் தான். அதுல எதுவும் இல்லை, அது எப்பவும் பூட்டியே இருக்கும். நீ அந்த பக்கம் போக வேண்டாம். பரமனின் குரலில் ஒருவித தவிர்க்கும் உணர்வு தெரிந்தது. தேவிக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து தேவி தனது நண்பன் ராஜனை சந்தித்தாள். ராஜன் நகரத்தில் இருந்து வந்தவன், எல்லாவற்றையும் பகுத்தறிவோடு அணுகுபவன். தேவி களஞ்சிய அறையை பற்றி ராஜனிடம் கூறினாள். சுற்றுப்புற ஒலி, ராஜன் மற்றும் தேவியின் சிரிப்பொலி, தூரத்தில் டீ கடையில் மக்கள் பேசும் சத்தம். ராஜன் சிரிப்புடன், என்ன தேவி, ஒரு ஸ்டோர் ரூமை பத்தி இவ்வளவு சொல்ற? எல்லா கிராமத்திலையும் பழைய வீடுகள்ல ஸ்டோர் ரூம் இருக்கும். அதுல என்ன மர்மம் இருக்க போகுது? தேவி, இல்லடா, பரமன் அங்கிள் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். கிராமத்து ஜனங்களும் அதை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு நாள் இரவு தேவி உறங்கிக் கொண்டிருந்தாள். வீட்டின் மற்ற பகுதிகள் அமைதியாக இருக்க களஞ்சிய அறையிலிருந்து மெல்லிய சத்தங்கள் கேட்டன. முதலில் அது எலி சத்தமாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அது ஒருவித மெல்லிய முணுமுணுப்பும் பின்னர் ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு போலவும் கேட்டது. களஞ்சிய அறையிலிருந்து ஒரு மெல்லிய உறுத்தும் கிசுகிசுப்பு, ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு, பின்னர் அது சட்டென நின்றுவிடுகிறது. மரப்பலகைகள் கீச்சொலிக்கும் சத்தம். தேவி படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுகிறாள். என்னது அது? அறையைச் சுற்றிலும் பார்க்கிறாள். சத்தம் களஞ்சிய அறையிலிருந்து வருவது போல தோன்றுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த சத்தங்கள் அதிகரித்தன. சில சமயம் களஞ்சிய அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு அருகில் ஒரு குளிர்ச்சியான காற்று வீசியது. தேவி கதவை நெருங்கி பார்க்க கதவின் பழைய பூட்டில் ஒருவித துர்ப்பிடித்த சிவப்பு நிறக்கரை படிந்திருந்தது. அது இரத்தம் போல தோன்றியது. சுற்றுப்புற ஒலி, கதவுக்கு அருகில் குளிர் காற்று வீசும் ஒலி.
துருப்பிடித்த பூட்டின் மீது விரல் ஓடும் சத்தம். தேவி, குரல் நடுங்குகிறது. என்னது இது? ரத்தம் மாதிரி இருக்கே. இந்த அறையில என்னதான் இருக்கு? கிராமத்து பெரியவர்கள், குறிப்பாக அம்மச்சி, தேவியிடம் களஞ்சிய அறையை பற்றி எச்சரித்தனர். அம்மச்சி மெதுவாக, தேவி குட்டி, நீ அந்த அறையை பத்தி யோசிக்க வேண்டாம். அது சும்மா ஒரு பழைய ரூம். அதுல எந்த மர்மமும் இல்ல. ஆனால் அம்மச்சியின் கண்களில் தெரிந்த பயம் தேவிக்கு மேலும் சந்தேகத்தை அளித்தது. ஒரு நாள் களஞ்சிய அறையின் கதவில் ஒரு சின்ன குழந்தையின் கைரேகை போல ஏதோ ஒன்று படிந்திருந்தது. அதைத் தொட்டதும் தேவியின் உடலில் ஒருவித சில்லென்ற உணர்வு பரவியது. அவள் அதிர்ச்சியில் கையை எடுத்தாள். தேவிக்கு தெரிந்தது, அந்த அறை வெறும் ஒரு களஞ்சிய அறை மட்டுமல்ல, அதற்குள் ஒரு இருண்ட ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை கிராம மக்கள் பயப்படும் குட்டிச் சாத்தான் அதனுடன் தொடர்புடையதோ? கேள்விகள் அவளை அலைக்கழித்தன. மர்மமான, ஆனால் சற்று பதட்டமான இசை உயர்கிறது. பின்னர் மெதுவாக அமைதியாகிறது. இறுதியாக ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு அற்றுப்போகிறது. பாகம் 2. கிசுகிசுப்புகளும் எச்சரிக்கைகளும். மெல்லிய கேரள கிராமத்தின் இயற்கை ஒலிகள். அமானுஷ்ய கிசுகிசுப்பு ஒலி மீண்டும் எழும்புகிறது, சற்று தெளிவற்று. ஒருவித தாளத்துடன் கூடிய இருண்ட இசை. களஞ்சிய அறையைச் சுற்றியும் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகள் தேவியின் மனதை உறுத்தின. குறிப்பாக அந்த பூட்டில் படிந்திருந்த சிவப்பு நிற கரை அவளை மிகவும் பயமுறுத்தியது. இது வெறும் கற்பனை இல்லை என்பதை அவள் உறுதியாக நம்பினாள். அவளுக்கு தெரிந்த ஒரே நபர் அவள் நண்பன் ராஜன். அவனிடம் இதை பற்றி பேசினாள். தேவியின் அறையின் சத்தம், லேப்டாப் கீபோர்டு ஒலி. ராஜன் சிரிப்புடன், என்ன தேவி, ஒரு பழைய ரூமை பத்தி இவ்வளவு யோசிக்கிற? அதெல்லாம் சும்மா மனப்பிரமை. அந்த பூட்டுல துருப்பிடிச்சிருக்கும். தேவி சற்று கோபத்துடன், சிரிச்சாத ராஜன், நீ அங்க இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும். சத்தங்கள், குளிர்ச்சி, அந்த பொட்டு கரை, எல்லாமே நிஜம். பரமன் அங்கேளும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். ராஜன் முதலில் நம்பவில்லை. ஆனால் தேவியின் முகத்தில் தெரிந்த அச்சத்தையும் அவளது உறுதியான வார்த்தைகளையும் கண்டதும் இந்த விஷயத்தில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்தான். இருவரும் சேர்ந்து அந்த களஞ்சிய அறையை பற்றியும் கிராமத்து மக்கள் பேசும் குட்டிச் சாத்தான் பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தனர். கிராமத்து பெரியவர்களிடம், குறிப்பாக அம்மச்சியிடம் அவர்கள் உண்மையை அறிய முயற்சித்தனர். கிராமத்து மக்கள் பேசும் சத்தம், ஒரு நாயின் குரைப்பு, அம்மச்சியின் வீட்டின் சத்தம். தேவி அம்மச்சியிடம், அம்மச்சி, இந்த களஞ்சிய அறைய பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க என்னதான் இருக்கு? குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்களே. அம்மச்சி முகத்தில் பயம் படர குரல் நடுங்குகிறது. குட்டிச்சாத்தான், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை தேவி குட்டி. சில குடும்பங்கள் பணத்துக்காக சக்தி வாய்ந்த மாந்திரீக சடங்குகள் செஞ்சு அமானுஷ்ய சக்திகளை வரவழைப்பாங்க. அதுதான் குட்டிச்சாத்தான். அதுக்கு நிறைய சக்தி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், இரத்த விலை. அம்மச்சி தயக்கத்துடன் அந்த குட்டிச்சாத்தானை பற்றி விளக்கினாள். சில தலைமுறைகளுக்கு முன்பு பரமனின் மூதாதையர்கள் பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் ஒரு கொடூரமான சடங்கு செய்ததாகவும் அதில் குட்டிச்சாத்தானை வரவழைத்ததாகவும் கூறினார். அந்த சக்தி பரமனின் குடும்பத்தை பெரும் பணக்காரர்களாக்கியது. ஆனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் குட்டிச்சாத்தான் ஒரு விலையை கேட்டது. சில சமயம் ஒரு குடும்ப உறுப்பினர் காணாமல் போவார். சில சமயம் ஒரு மர்ம மரணம் நிகழும். இந்த களஞ்சிய அறைதான் அந்த குட்டிச்சாத்தானை மறைத்து வைத்திருக்கும் இடம். அம்மச்சியின் மெல்லிய நடுங்கும் குரல், ஒரு பயங்கரமான கிசுகிசுப்பு ஒலி, பழைய ஓலைச்சுவடிகள் புரட்டப்படும் சத்தம். ராஜன் குழப்பத்துடன், இரத்த விலையா? அப்போ பரமன் அங்கிள் ஏன் இதை மறைக்கிறார்? அம்மச்சி, பரமன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இந்த ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. குட்டிச்சாத்தான் எப்பவும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போகாது. அதுக்கு உயிர் வேணும், ரத்தம் வேணும். அம்மச்சி மேலும் பேச மறுத்தாள். அவள் கண்களில் ஆழமான பயம் தெரிந்தது. இதற்கிடையில் களஞ்சிய அறையில் அமானுஷ்ய நிகழ்வுகள் மேலும் தீவிரமடைந்தன. தேவியின் அறையில் இரவு நேரங்களில் உடைந்த மரப்பொம்மையின் சத்தம் கேட்பது அதிகரித்தது. அது ஒரு குழந்தை விளையாடுவது போல, பின்னர்
பயங்கரமான அழுகையாக மாறியது. தேவியின் அறையின் சத்தம், ஒரு உடைந்த பொம்மையின் ஆடும் சத்தம், ஒரு குழந்தையின் சிரிப்பு, பின்னர் அது பயங்கரமான அழுகையாக மாறுகிறது. அறையின் வெப்பநிலை சட்டென குறைகிறது. தேவி குரல் நடுங்குகிறது. ராஜன், இது குட்டிச்சாத்தான். அதுக்கு நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ராஜன் பயத்தில் நடுங்குகிறான். தேவி, இனி இது விளையாட்டல்ல. நாம் இந்த அறையை திறக்க வேண்டும். அந்த குட்டிச்சாத்தான் அங்க என்னதான் செய்யுதுன்னு பார்க்கணும். குட்டிச்சாத்தான் தனது இருப்பை முழுமையாக வெளிப்படுத்த துடித்தது. அது வெறும் ஒரு கதை அல்ல. அங்கு ஒரு உயிர் உறைந்துள்ளது என்பதை தேவியும் ராஜனும் உணர்ந்தனர். ஆனால் அந்த அறைக்குள் என்ன காத்திருக்கிறது? அதை திறந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் அவர்களை அலைக்கழித்தன. அந்த அமானுஷ்ய சக்தி ஒரு இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்த துடித்தது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் அச்சுறுத்தும் விதமாக உயர்ந்து திடீரென நின்றுவிடுகிறது. பாகம் 3. கதவு திறக்கப்படல் மற்றும் அதிகரிக்கும் திகில். அடர்ந்த, மர்மமான, ஆனால் சற்று படபடப்பான இசை. பின்னணியில் மெல்லிய களஞ்சிய அறையின் சத்தம் ஒருவித தாளத்துடன். அம்மச்சியின் எச்சரிக்கையும் களஞ்சிய அறையில் அதிகரித்த அமானுஷ்ய நிகழ்வுகளும் தேவியையும் ராஜனையும் ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தின. அந்த அறையை திறப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று அறிந்திருந்தாலும் அதன் உள்ளே புதைந்திருக்கும் மர்மத்தை அறியும் ஆசை அவர்களை தூண்டியது. களஞ்சிய அறையின் பூட்டப்பட்ட கதவு அருகில் மெல்லிய படபடப்பு. தேவியும் ராஜனும் மெதுவாக கதவை நெருங்கும் சத்தம். தேவி குரல் நடுங்குகிறது. ராஜன், இதை திறக்கலாமா? அம்மச்சி எச்சரிச்சாங்களே. ராஜன் உறுதியுடன், பயப்படாத தேவி, நாம வெறும் உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவர்கள் களஞ்சிய அறையின் கதவை திறப்பதற்கான வழியை தேடினர். பரமன் எப்போதும் சாவியை தன் கையில் வைத்திருப்பார். ஒரு நாள் பரமன் இல்லாத போது ராஜன் சாமர்த்தியமாக சாவியை எடுத்து பூட்டை திறந்தான். பழைய இரும்பு பூட்டு ஒரு நீண்ட கீச்சொலியுடன் திறந்தது. ஒரு பழைய பூட்டு திறக்கும் பயங்கரமான கீச்சொலி. இரும்புச் சங்கிலிகள் தரையில் விழும் சத்தம். கதவு மெதுவாக பயங்கரமான ஒலியுடன் திறக்கிறது. தேவி பயத்தில் மூச்சு விடுகிறாள். ஓ கடவுளே! களஞ்சிய அறைக்குள் நுழைந்ததும் ஒருவித உறைந்த குளிர்ச்சி அவர்களை சூழ்ந்தது. அறையின் உள்ளே பல நூற்றாண்டுகளாக வெளிச்சமே படாதது போல அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. தூசி படிந்த, பயன்படுத்தப்படாத பொருட்கள் சிதறி கிடந்தன. ஆனால் அறையின் நடுவில் அவர்கள் அதை கண்டனர். ஒரு பழைய மரப்பலகைகள், கீச்சொலிக்கும் சத்தம், அறையின் இருண்ட அமைதி, ஒரு மெல்லிய உலர்ந்த வாடை. ராஜன் ஃபிளாஷ் லைட்டை அடித்தபடி குரல் நடுங்குகிறது. என்னது இது? அறையின் நடுவில் தரையில் ஒரு பெரிய பழைய மரத்தாலான கூண்டு இருந்தது. கூண்டின் உள்ளே காய்ந்த சடங்குகள் செய்ததற்கான அடையாளங்கள், பழைய ஓலைச்சுவடிகள் மற்றும் சில அமானுஷ்ய சின்னங்கள் வரையப்பட்டிருந்தன. கூண்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய உலர்ந்த கிணறு போல ஒரு பயங்கரமான குழி இருந்தது. அதிலிருந்து ஒருவித சில்லென்ற காற்று வீசியது. கூண்டின் மரக்கட்டைகள் கீச்சொலிக்கும் சத்தம், ஒரு மெல்லிய உறைந்த காற்று குழியிலிருந்து வீசும் சத்தம், பழைய சடங்குகளின் மனத்தை வெளிப்படுத்தும் ஒலி. தேவி குரல் நடுங்குகிறது. இது சும்மா ஒரு ஸ்டோர் ரூம் இல்ல ராஜன். இங்க ஏதோ பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. அவர்கள் கூண்டையும் குழிவையும் ஆராய்ந்தனர். அப்போதுதான் குழிவின் அடிப்பகுதியில் ஒரு பழைய உடைந்த மரப்பெட்டி தெரிந்தது. பெட்டிக்குள் ஒரு பழைய புகைப்படம். அதில் பரமனின் மூதாதையர்கள் அதே அறையில் ஒரு விசித்திரமான சடங்கு செய்யும் காட்சி. அந்த புகைப்படத்தின் நடுவில் ஒரு சின்ன குழந்தையின் உருவம் அச்சத்துடன். ஒரு பழைய பெட்டி திறக்கும் சத்தம், ஒரு பழைய புகைப்படம் கையாளப்படும் சத்தம், ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகை. ராஜன் புகைப்படத்தை பார்த்தபடி, ஆனந்த், இங்க பாரு, இது பரமன் குடும்பம். அவங்க ஏதோ சடங்கு செய்றாங்க. அந்த தருணத்திலிருந்து குட்டிச்சாத்தானின் சக்தி முழுமையாக வெளிப்படத் தொடங்கியது. களஞ்சிய அறையின் கதவுகள் தானாகவே பயங்கரமான சத்தத்துடன் மூடிக்கொண்டன. மின் விளக்குகள் தானாகவே அணைந்து எரிந்தன. அறை முழுவதும் ஒருவித பயங்கரமான குளிர்ச்சி பரவியது. கதவுகள் பயங்கரமான சத்தத்துடன் மூடும் ஒலி. மின் விளக்குகள் கிளிக், ஆஃப், ஆன் ஆகும் சத்தம். அறை முழுவதும்
வெப்பநிலை அதிரடியாக குறைகிறது. ஒரு பயங்கரமான கோபமான குழந்தையின் சிரிப்பு. மரப்பலகைகள் வேகமாக ஆடி உடையும் சத்தம். தேவி பயத்தில் அலறுகிறாள். ராஜன், நாம இங்க மாட்டிக்கிட்டோம். ராஜன் பயத்தில் நடுங்குகிறான். குட்டிச்சாத்தான், அது நம்மள வெளியே விடாது. களஞ்சிய அறைக்குள் சிக்கிய தேவியும் ராஜனும் அந்த அமானுஷ்ய சக்தியின் முழு கோபத்தையும் நேரடியாக அனுபவித்தனர். அறையின் சுவர்கள் முழுவதும் குட்டிச்சாத்தானின் பயங்கரமான சின்னங்கள் தானாகவே தோன்றின. அந்த குட்டிச்சாத்தான் வெறும் ஒரு சக்தி அல்ல, அது ஒரு உயிர். அந்த குழந்தையின் ஆவி. அது பணத்திற்காக பலியிடப்பட்ட குழந்தை. அது களஞ்சிய அறையை விட்டு வெளியேறவில்லை. அது அறையின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு மரத்திலும் பரவி இந்த அறையை ஒரு உயிருள்ள திகிலூட்டும் சிறையாக மாற்றியிருந்தது. இந்த அறையிலிருந்து தப்பிப்பது எப்படி? இந்த கேள்விகள் அவர்களை அச்சுறுத்தின. பயங்கரமான உச்சக்கட்ட பதட்டமான இசை உயர்கிறது. ஒரு குழந்தையின் அலறல் அச்சுறுத்தும் விதமாக உயர்ந்து திடீரென நின்றுவிடுகிறது. இறுதியாக ஒரு பயங்கரமான சிரிப்பு ஒலிக்கிறது. பாகம் 4. பரமனின் சூழ்ச்சியும் இரத்த சாபமும். தீவிரமான, மர்மமான, ஆனால் சற்று துரிதமான இசை. பின்னணியில் குழந்தையின் மெல்லிய அழுகை. களஞ்சிய அறையின் உள்ளே சிக்கிய தேவியும் ராஜனும் குட்டிச்சாத்தானின் முழு கோபத்தையும் நேரடியாக அனுபவித்தனர். அறையின் ஒவ்வொரு பொருளும் அவர்களை அச்சுறுத்தியது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு பெரும் திருப்பம் காத்திருந்தது. குட்டிச்சாத்தானை இந்த அறைக்குள் கொண்டு வந்த பரமனின் மூதாதையர்கள் அதை வெளியேற விடாமல் தங்களுக்காக செல்வத்தை பெற பயன்படுத்தியிருந்தனர். ஆனால் குட்டிச்சாத்தான் ஒரு விலையை கேட்டது. அது பரமன் குடும்பத்தில் உள்ள இரத்த பந்தம். அறை முழுவதும் பொருட்கள் சிதறி விழும் சத்தம். ராஜனின் பயம் கலந்த முணுமுணுப்பு. ராஜன் குரல் நடுங்குகிறது. தேவி, இது குட்டிச்சாத்தான். இது நம்மள கொல்ல முயற்சிக்குது. தேவி பயத்தில் நடுங்குகிறாள். ஆமா, ஆனா இது ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு? அப்போதுதான் அம்மச்சியின் குரல் வெளியே கேட்டது. அவள் களஞ்சிய அறைக்கு வெளியே வந்து நின்றாள். அவள் கண்களில் ஒருவித சோகம் தெரிந்தது. அம்மச்சியின் மெல்லிய ஆனால் தெளிவான குரல். பயங்கரமான காற்றின் சத்தம். அம்மச்சி குரல் நடுங்குகிறது. தேவி குட்டி, நீ அந்த அறையிலிருந்து வெளியே வரக்கூடாது. குட்டிச்சாத்தான் நீங்க உள்ள இருக்கிறதால ரொம்ப பலமாயிடுச்சு. பரமன் குடும்பத்துல ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பலி கொடுக்கணும். இரத்த பலி. இல்லனா குட்டிச்சாத்தான் குடும்பத்தையே அழிச்சிடும். அம்மச்சியின் வார்த்தைகள் அவர்களை உலுக்கின. பரமனின் குடும்பத்தினர் குட்டிச்சாத்தானுக்கு செல்வத்திற்காக மனித பலி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கூண்டில் பலியிடப்பட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தை பரமனின் மூதாதையரில் ஒருவரின் குழந்தை. இந்த களஞ்சிய அறை குட்டிச்சாத்தானின் சிறை மட்டுமல்ல, அதன் பலிபீடமும் கூட. சுற்றுப்புற ஒலி, பயங்கரமான குழந்தை அலறல், ஒருவித கொடூரமான சடங்கு சத்தம். ராஜன் குழப்பத்துடன், பலியா? யாருக்கு பலி கொடுத்தாங்க? அம்மச்சி மெதுவாக, பரமன் குடும்பத்துல ஒரு தலைமுறைக்கு ஒருத்தர். பரமனுக்கு முன்னாடி அவங்க சகோதரி பலியானாங்க. இப்போது அம்மச்சி தேவியை பார்க்கிறாள். அவள் கண்களில் நீர் வழிகிறது. தேவி குட்டி, நீ பரமனுக்கு தூரத்து சொந்தம். பரமனுக்கு நேரடி வாரிசு இல்லை. குட்டிச்சாத்தான் அடுத்த பலியா உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கு. தேவியின் உடலை ஒருவித பயங்கரமான குளிர்ச்சி சூழ்ந்தது. அவள் பரமனின் இரத்த உறவு என்பதையும் அவள்தான் அடுத்த பலி என்பதையும் உணர்ந்தாள். பரமன் குட்டிச்சாத்தானை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அவன் தேவியை களஞ்சிய அறைக்குள் சிக்க வைப்பதன் மூலம் குட்டிச்சாத்தானின் விலையை தேவியின் மூலம் செலுத்த முயற்சித்திருக்கிறான். ராஜன் ஆதித்யாவின் மீது கோபம் கொண்டான். பரமனின் பயங்கரமான சிரிப்பு, ராஜனின் கோபமான குரல். ராஜன் கோபத்துடன் அலறுகிறான். பரமன், நீ ஒரு கொலையாளி. நீ உன் குடும்பத்துக்காக ஒரு குழந்தைய பலி கொடுத்தியா? அந்த களஞ்சிய அறைக்குள் குட்டிச்சாத்தான் முழுமையாக வெளிப்படத் தொடங்கியது. அது ஒரு சின்ன குழந்தையின் ஆவியாக பயங்கரமான கோபத்துடன் தேவியின் மீது பாய்ந்தது. ராஜன் தேவியை காப்பாற்ற முயற்சித்தான். ஆனால் குட்டிச்சாத்தான் அவனை தடுத்தது. உச்சக்கட்ட பயங்கரமான திகிலூட்டும் இசை, ஒரு குழந்தையின் அலறல், ஒரு பெண்ணின் பயங்கரமான ஓலம். குட்டிச்சாத்தான்
குழந்தையின் குரலில், ஆனால் பயங்கரமாக, "ரத்தம், ரத்தம், பலி வேண்டும், ரத்தம் வேண்டும்." பரமன் வெளியே நின்று தேவி குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்குவதை வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் குடும்பத்தை குட்டிச்சாத்தானின் சாபத்திலிருந்து காப்பாற்ற தேவியை பலியாக்கத் துணிந்தான். ராஜன் தேவியை காப்பாற்ற எந்த வழியும் இல்லாமல் தவித்தான். அந்த களஞ்சிய அறை ஒரு மரணப் பொறியாக மாறியது. அந்த குட்டிச்சாத்தான் தனது நீண்ட கால பலியை பெறத் துடித்தது. பரமனின் வெறித்தனமான சிரிப்புடன் இறுதியாக ஒரு குழந்தையின் அலறல் மட்டும் காற்றில் கலக்கிறது. பாகம் 5. இரத்த சடங்கும் துயரமான விலையும். களஞ்சிய அறைக்குள் தேவியும் ராஜனும் குட்டிச்சாத்தானின் நேரடி பிடியில் சிக்கியிருந்தனர். பரமன் வெளியே நின்று தன் குடும்பத்தின் ரகசியத்தை பாதுகாப்பதற்காக தேவியை பலியாக்கத் துணிந்தான். குட்டிச்சாத்தான் தனது இரத்தப் பலிக்காக தேவியின் மீது பாய்ந்தது. அறை முழுவதும் பொருட்கள் பயங்கரமாக அதிர்ந்து விழும் சத்தம். ராஜனின் பயம் கலந்த முணுமுணுப்பு. தேவி அலறுகிறாள். "ராஜன், என்னை காப்பாத்து!" ராஜன் குரல் நடுங்குகிறது. "தேவி, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல." குட்டிச்சாத்தான் தேவியின் அருகில் வந்து அவளது மனதை பயமுறுத்தத் தொடங்கியது. தேவியின் கண்களுக்கு முன்னால் குட்டிச்சாத்தானுக்கு பலியான பரமனின் மூதாதையர்களின் பயங்கரமான மரணங்கள், இரத்தக் காட்சிகள் தோன்றின. தேவியின் மனம் பயத்தில் சிதைந்தது. தேவியின் மனதிற்குள் பயங்கரமான குரல்கள் கேட்கும் ஒலி, ஒரு குழந்தையின் பயங்கரமான அழுகை. குட்டிச்சாத்தான் குழந்தையின் குரலில், ஆனால் பயங்கரமாக, "நீதான் பலி, ரத்தம், ரத்தம் வேண்டும்." ராஜன் தன் கடைசி முயற்சியாக களஞ்சிய அறையின் சுவரில் இருந்த பழைய மாந்திரீக சின்னங்களை உடைக்க முயன்றான். அந்த சின்னங்கள்தான் குட்டிச்சாத்தானின் சக்தியை கட்டுப்படுத்தியிருந்தன. அவற்றை உடைத்தால் குட்டிச்சாத்தான் பலவீனமடையலாம் என்று அவன் நினைத்தான். ராஜன் சுவரில் உள்ள சின்னங்களை உடைக்க முயலும் சத்தம், கல்லு உடையும் சத்தம், குட்டிச்சாத்தானின் கோபமான அலறல். குட்டிச்சாத்தான் கோபத்துடன், "என் சக்தி, தொடாதே." ராஜன் ஒரு சின்னத்தை உடைத்தபோது குட்டிச்சாத்தானின் சக்தி ஒரு கணம் தளர்ந்தது. தேவிக்கு தப்பிக்கும் ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் குட்டிச்சாத்தான் மீண்டும் தனது முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டது. பரமன் களஞ்சிய அறையின் கதவை மேலும் இறுக்கமாக மூடினான். உள்ளே இருந்து எவரும் வெளியேறாதவாறு பார்த்து கொண்டான். குட்டிச்சாத்தானின் கோபமான அலறல், கதவு மேலும் இறுக்கமாக பூட்டும் சத்தம். ராஜன் நடுங்கும் குரலில், "தேவி, வெளியே போ." ராஜன் தேவியை காப்பாற்ற தன் உயிரையும் துணிந்து குட்டிச்சாத்தானை திசை திருப்ப முயன்றான். அவன் குட்டிச்சாத்தானின் மீது பாய்ந்தான். ஒரு பயங்கரமான சண்டை நிகழ்ந்தது. ஆனால் குட்டிச்சாத்தான் மனித சக்தியை விட மிக மிக சக்தி வாய்ந்தது. ராஜன் குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்கினான். சுற்றுப்புற ஒலி, ராஜன் மற்றும் குட்டிச்சாத்தானின் மோதல் சத்தம், ராஜனின் அலறல், ஒரு மனித எலும்பு உடையும் சத்தம். தேவி கதறுகிறாள். ராஜன். குட்டிச்சாத்தான் ராஜனை ஒரு மூலையில் எறிந்துவிட்டு மீண்டும் தேவியின் மீது பாய்ந்தது. தேவிக்கு வேறு வழியில்லை. அவள் தனது குடும்பத்தை காப்பாற்ற, ராஜனை காப்பாற்ற குட்டிச்சாத்தானுடன் மோத முடிவு செய்தாள். அவளுக்கு தெரிந்த ஒரே வழி குட்டிச்சாத்தானின் விலையாக தன்னை முன்வைப்பது. ஆனால் அது ஒருபோதும் எளிதாக இருக்கப் போவதில்லை. தேவியின் பயங்கரமான அலறல். அடுத்த சில நிமிடங்கள் களஞ்சிய அறைக்குள் ஒரு பயங்கரமான இரத்த களரி நடந்தது. தேவி குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்கினாள். அவள் உடல் வலித்தது. மனது பயத்தில் உறைந்தது. குட்டிச்சாத்தான் தேவியின் உடலுக்குள் நுழைய முயற்சித்தது. அதன் இரத்த விலை, அது தேவியின் உயிர் மட்டுமல்ல, அவளது ஆன்மாவும் கூட. குட்டிச்சாத்தான் தேவியின் உடலுக்குள் நுழையும் பயங்கரமான ஒலி, தேவியின் உடல் நடுங்கும் சத்தம், ஒரு குழந்தையின் அலறல். பின்னர் அது பயங்கரமான சிரிப்பாக மாறுகிறது. பரமனின் வெறித்தனமான சிரிப்பு. பரமன் வெளியே இருந்து வெறித்தனமான சிரிப்புடன், "ஹா ஹா ஹா, என் குடும்பம் தப்பிச்சுடுச்சு, என் குடும்பம் தப்பிச்சுடுச்சு." பரமனின் சிரிப்பு பயங்கரமான அலறலாக மாறியது. அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றியதாக நினைத்திருந்தான். ஆனால் அவன் அறியவில்லை, குட்டிச்சாத்தான் தேவியின் ஆன்மாவை
முழுமையாக கைப்பற்றியது. தேவியின் உடல் குட்டிச்சாத்தானின் புதிய உருவமாக மாறியது. அது வெறும் தேவியின் உடலாக தெரியவில்லை. அதன் கண்களில் குட்டிச்சாத்தானின் பயங்கரமான வெளிச்சம் தெரிந்தது. ஒரு பயங்கரமான கொடூரமான குழந்தை சிரிப்பு. பரமனின் அலறல் திடீரென நின்று போகிறது. அடுத்த நாள் கிராம மக்கள் களஞ்சிய அறையை திறந்தனர். உள்ளே ராஜன் உயிரற்று கிடந்தான். தேவி காணாமல் போயிருந்தாள். ஆனால் அறையின் ஒரு மூலையில் பரமன் பைத்தியம் பிடித்தது போல ஒரு குழந்தையைப் போல குனிந்து உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் உயிர் இல்லை. குட்டிச்சாத்தான் அவனையும் கைப்பற்றி இருந்தது. கிராம மக்களின் குழப்பமான சத்தம், பயங்கரமான அமைதி. அந்த களஞ்சிய அறை நிரந்தரமாக மூடப்பட்டது. பரமனின் வீடு கைவிடப்பட்டது. குட்டிச்சாத்தான் இப்போது கிராமம் முழுவதும் பரவியது. அதன் நோக்கம் பணமல்ல, அது இரத்தம், அது ஆன்மா. கேரளாவின் அந்த அமைதியான கிராமத்தில் குட்டிச்சாத்தான் இன்றும் அலையறுத்து வருகிறது. அதன் வருகை ஒரு ரகசியமாக தொடர்கிறது. சில ரகசியங்கள் வெளிப்படாமல் இருப்பதே நல்லது. சில சாபங்கள், அவை முடிவடையாது. இறுதியாக ஒரு சின்ன குழந்தையின் திகிலூட்டும் சிரிப்பு காற்றில் கலக்கிறது. பின்னர் அதுவும் மெதுவாக மறைந்து போகிறது.